Hi students, today we have discussed about structural representation of organic compounds. இது வரைக்கும் நம்ம இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி நேமிங் கொடுக்கறது, ஐயூபேக் ரூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நேமிங் கொடுக்கறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எப்படிலாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நார்மலாக மாலிகுலர் ஃபார்முலா எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு தெரியும். சரிங்களா, அடுத்து அந்த மாலிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதனுடைய ஸ்ட்ரக்சர் எத்தனை டைப்பாக இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கெமிக்கல் பாண்டிங்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, எப்படி வந்து டாட் அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி எல்லாமே என்ன பண்ணுவோம், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சராக ட்ரா பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அந்த இது நமக்கு தெரியும். செகண்ட் ஒன் டேஷ் ஸ்ட்ரக்சர் ஆர் லைன் பாண்ட் ஸ்ட்ரக்சர். சரி, இந்த மாதிரி லைன் மாதிரி ட்ரா பண்ணி நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இது வந்து செகண்ட் டைப். தேர்டு ஒன் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். சரிங்களா, அப்போ கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கி, அதாவது சுருக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா, இல்லை ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருப்பாங்க. ஃபோர்த்து ஒன் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்போ தான் நியூட்ரனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதை பேஸ் பண்ணி 4 டைப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. C3H8O. ஓகேங்களா, N ப்ரொப்பனால். அப்போ பாருங்கள், இது வந்து டேஷ் லைன் ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி லைன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, இது டேஷ் லைன். இதே பாருங்கள், இந்த சேம் இந்த ப்ரொப்பனாலேயே வேறு டைப்பில் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து எலாபரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. இன்னும் எப்படி எழுதியிருக்காங்க, இந்த லைன் எல்லாமே கண்டென்ஸ்டு பண்ணி, அதாவது சுருக்கி நமக்கு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. இது கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அடுத்து நியூட்ரனில் இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இதுதான் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி லைன் வந்து இங்கே போய் முடிஞ்சு அடுத்து இங்கே வருது பார்த்தீங்களா. அப்போ இந்த இடத்துல எல்லாமே என்ன இருக்கிறதா மீனிங், கார்பன் கார்பன் பாண்டிங்கில் இருக்கிறதா மீனிங். ஓகேங்களா, அப்போ நார்மலாக CH3 CH2, இங்கே CH3 இருக்கும், இங்கே CH2, இங்கே ஒரு CH2OH. இதுதான் லைன். அந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணி உள்ளே இருக்க கார்பன் எல்லாமே வெளியில் தெரியாமல் அப்படியே ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. இதுதான் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் ஆர் டேஷ் ரெப்ரசன்ட் சிங்கிள் சிக்மா கோவலன் பாண்ட். அதாவது இந்த சிங்கிள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சிங்கிள் சிக்மா கோவலன் பாண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம லூயிஸ் ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்போம், மேலே இருக்க எலக்ட்ரான் டாட் எல்லாமே யூஸ் பண்ணி. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான் டாட் மென்ஷன் பண்ணாமல் நம்ம இந்த இடத்துல பாண்டாக நமக்கு மென்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன தெரியுது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் லைன் அப்படிங்கிறது சிக்மா கோவலன் பாண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதுவே டபுள் பாண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டபுள் பாண்ட், அப்போ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா 1 சிக்மா 1 பை பாண்ட் இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா, இதுவே ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே ஒரு சிக்மா தான் இருக்கும், ரிமைனிங் 2 பை பாண்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்த சிக்மா அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ஆன் ஓவர்லேப். சரிங்களா, ஆக்சிஸ் ஓவர்லேப், ஆக்சிஸ்லேயே என்ன பண்ணுது, ஓவர்லேப் பண்ணியிருக்கு. சரிங்களா, அதனால தான் இதை ஸ்ட்ராங் பாண்ட் அப்படிங்கிறோம். அப்போ சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஒரே ஒரு சிக்மா கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. டபுள் பாண்டாக இருந்தால் 1 சிக்மா 1 பை, ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் 1 சிக்மா ரிமைனிங் 2 பை பாண்ட். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சரிங்களா, இதில் மென்ஷன் பண்ணி காமிக்கல. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் மென்ஷன் பண்ணாமல் ஒன்லி பாண்டு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா, வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே சப்ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரில் CH3 இருக்குது,
இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே டேஷ் லைனில். இப்போ கண்டென்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 3 ஹைட்ரஜன் இருக்குது, அது சப்ஸ்கிரிப்டில் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி. இதுவே அடுத்த ஸ்டெப்பில் இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சரிங்களா வெறும் லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்காங்க இப்படி. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு இந்த எட்ஜில் கார்பன் இருக்கும், அடுத்து இந்த எட்ஜில் கார்பன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கார்பன் கார்பன் இந்த இடத்துல எல்லாமே ஜாயின் ஆகிருக்கும் இந்த லைனில் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் ஆர் ஷோன் இன் ஏ ஜிக்சாக் ஃபேஷன். சரியா? கார்பன் கார்பன் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ஜிக்சாக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறத. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரில் ஒன்லி கார்பன் கார்பன் இருக்கிறது மட்டும் ஜிக்சாக்ஸாக மென்ஷன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கார்பன் தவிர ரிமைனிங் ஆட்டம் நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இந்த மாதிரி ஆட்டம்ஸு டிஃப்ரெண்ட்டான ஆட்டம் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. சரிங்களா? கார்பன் மட்டும் இருந்துச்சு, கார்பன் கார்பன் பாண்டிங்னா ஜிக்சாக் லைனில் மென்ஷன் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஆட்டம்ஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின் இதெல்லாமே மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரில் OH குரூப்பை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல குளோரினை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அனதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 1,3 பியூட்டாடையின், 1,3 பியூட்டாடையின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன இந்த இடத்துல மீனிங்? ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் 3வது கார்பன்லேயும் டபுள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது மீனிங். இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்காம இந்த மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்தாலும் நமக்கு ஸ்ட்ரக்சர் எழுத தெரியணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 1,3 பியூட்டாடையின்ட்டாங்க. அப்போ பியூட்டா அப்படின்னா ரூட்டோட என்ன? 4 கார்பன். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? டையின்ட்டாங்க. டையின்னா 2 டபுள் பாண்ட் இருக்கிறது தான் மீனிங். சரிங்களா? இப்போ 1,3 ஃபஸ்ட்டு கார்பன், 3rd கார்பன். அப்போ ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கலாம், டபுள் பாண்ட். அடுத்து 3rd கார்பன் 1 2 3 3rd கார்பனில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? மென்ஷன் பண்ணியாச்சு. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். அடுத்து கார்பனோட வேலன்சி என்ன? 4. இப்போ 4க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கார்பனை சுற்றியும் ஹைட்ரஜனை மென்ஷன் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அப்போ எப்படி மென்ஷன் பண்ணலாம் பாருங்கள். இந்த கார்பன் ஃபஸ்ட்டு கார்பன் கூட டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இந்த கார்பன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இன்னும் எத்தனை ஹைட்ரஜனை மென்ஷன் பண்ணலாம் நம்மளால்? ஒரு ஹைட்ரஜனை, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்போ பாருங்கள், இங்கே 2 டபுள் பாண்டு, 3 4. ஓகே. சரிங்களா? நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி 1,3 பியூட்டாடைன் எழுதுறது, ஒரு கார்பனை சுற்றி எத்தனை ஹைட்ரஜன் போடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டத்தை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு அடுத்து பாண்டெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸையை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கார்பனை சுற்றி 4 பாண்டு வந்துருச்சு. அடுத்து இந்த செகண்ட் கார்பன் பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே போட்டோம்னா 3. அப்போ ஒரு ஹைட்ரஜன் தான் வரும் இதுக்கு. அப்போ ஒரு கார்பனை சுற்றி 4 இருக்குங்களா? ஓகே. 3rd கார்பன் பாருங்கள், இந்த கார்பனை சுற்றி இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட் 3. அப்போ ஒரு ஹைட்ரஜன் 4 வரணும் இல்லவா? அதனால். அடுத்து 4th கார்பன் பாருங்கள், இந்த கார்பன்கிட்ட ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இன்னொரு டபுள் பாண்ட் வரணும், 2 வரணும் அப்படின்னா 2 ஹைட்ரஜனை மென்ஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? அப்போ ஈஸியாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். டபுள் பாண்ட் அப்படிங்கிறது இங்கே வராது, இங்கே மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க, இங்கே வரும். சரிங்களா? இப்படியும் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஷார்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்டில் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனை ஷார்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணியும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து லைன் ட்ரா பண்ணி மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி? இந்த மாதிரி பாண்ட் லைனில் ஜிக்ஜாகா. அப்போ இந்த இடத்துல கார்பன் இருக்கிறது தான் மீனிங். சரிங்களா? ஒன்லி கார்பன் மட்டும்தானே அட்டாச் ஆகிருக்கு, டிஃப்ரெண்ட்டான ஆட்டம் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின்லாம் இல்லை. அதனால் இந்த மாதிரி லைன் பாண்டிங் எங்கே? இந்த கார்பன்கிட்ட இங்கே. அப்போ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், டபுள் பாண்டு இதில், இங்கே டபுள் பாண்ட், அதனால் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஈஸியான செட் தான். இதே மாதிரி தான் அனதர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மாலிகுலர் மாடல்ஸு. அப்போ இன்னும் இந்த மாலிகுலர் மாடல்ஸு என்னென்ன மாடல்ஸ் இருக்குது? சரிங்களா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் ட்ரா பண்ணியிருக்காங்க, எத்தனை டைப் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மாலிகுலர் மாடல், அதில் 3 டைப் இருக்குது. என்னென்னா ஃப்ரேம் ஒர்க் மாடல், பால் அண்ட் ஸ்டிக் மாடல், ஸ்பேஸ் ஃபில்லிங் மாடல். ஓகேங்களா? இப்போ ஃப்ரேம் ஒர்க் மாடலில் பாருங்கள், நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டு கனெக்டிவிட்டி மட்டும்தான் தெரியும், எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. நம்ம ஆட்டம்ஸ் அதில் அரேஞ்ச் ஆகிருக்க ஆட்டம்ஸு, சரிங்களா, பாண்டு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது இந்த ஃப்ரேம் ஒர்க் மாடலில்.
ஓகேங்களா. அடுத்து இந்த பால் அண்ட் ஸ்டிக் மாடலில் பார்த்தீங்கன்னா சரிங்களா என்ன என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாண்டு எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நமக்கு தெரியுது ஆட்டத்தோட சைஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் ஃபில்லிங் மாடல் அப்படிங்கிறது இந்த ரேடியஸ் ஆட்டத்தோட ரேடியஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இதில் பாண்டு கனெக்டிவிட்டிலாம் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. சரிங்களா. சப்போஸ் ஒரே மாதிரி இந்த பால் அண்ட் ஸ்டிக் மாடலில் நமக்கு என்னென்ன ஆட்டம்ஸ் எந்த இதில் அரேஞ்ச் ஆகிருக்கு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியுது. இப்போ நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பால் அண்ட் ஸ்டிக் மாடல் தான். ஏன்னா இதில் தான் பாண்டு கனெக்டிவிட்டி பாண்டு அதாவது ஆட்டம்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறது எல்லாமே கரெக்டாக நம்மளால் தெரியுது. ஓகேங்களா. அதனால் பால் அண்ட் ஸ்டிக் மாடலில் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே சிங்கிள் பாண்டாக இருந்தால் அந்த பால் அண்ட் ஸ்டிக் மாடல். இதுவே நமக்கு டபுள் பாண்டு மல்டிபிள் பாண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங்கு இது வந்து பால் அண்ட் ஸ்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி நமக்கு மல்டிபிள் பாண்டு வந்துச்சு அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த மாடலை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். இப்போ இந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல். ஓகேங்களா. அப்போ 3 டைமென்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்போ பாருங்கள். அப்போ நல்லாவே நமக்கு தெரியணும். சரிங்களா. அப்போ நல்லா நமக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ மீத்தேன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீத்தேன்லாம் நம்ம ட்ரா பண்ணும்போது சரிங்களா ஒரு சில இதுதான் நமக்கு முன்னாடி தெரியும். சரிங்களா. பின்னாடி பேக் சைடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு மறைச்சிரும். இப்போ போர்டிலலாம் ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க அந்த ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா வியூ பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போ இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைமென்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ பார்க்கலாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாருங்கள். 2 டைமென்ஷன்லாம் பார்க்கும்போது நம்மளால் வியூ பண்ண முடியாது. அதனால 3 டைமென்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரிங்களா. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த டேஷ் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது எப்படி இருக்கும். இப்போ ஒரு கார்பன் ஆட்டத்தை சுற்றி 4 ஆட்டம்ஸ் இருக்குது. சரிங்களா. 4 ஆட்டம்ஸ் இருக்குது. அது எப்படி நம்ம 3 டைமென்ஷனில் வியூ பண்ணுறது. ஓகேங்களா. பாருங்கள் இந்த டேஷ் லைன் இந்த மாதிரி டேஷ் லைனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது பாண்ட் அவே ஃப்ரம் அப்சர்வர். சரிங்களா. நம்ம அப்சர்வ் பண்ணுற பார்த்தீங்களா அதுக்கு ரொம்ப தொலைவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சாலிட் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து பாண்ட் டுவர்ட்ஸ் அப்சர்வர். நம்ம அப்சர்வ் பண்ணுற பார்த்தீங்களா நம்மளை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து இந்த ரிமைனிங் இருக்க 2 லைனு பாண்ட் இன் த பிளான் ஆஃப் த பேப்பரோட பிளேன்லேயே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி. அப்போ இந்த மாதிரி தான் 3 டைமென்ஷன் நமக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி நமக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரிங்களா. 2 டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்மளால் வியூ பண்ண முடியாது. 3 டைமென்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா எப்படியெல்லாம் மாலிகுலர் ஃபார்முலா அதாவது ஆர்கானிக் மாலிகுல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க 3 டைமென்ஷன் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு டைப்பாக சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரெப்ரசென்டிங் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இன் 2 டைமென்ஷன். 3 டைமென்ஷனில் எப்படி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க 2 டைமென்ஷன்லாம் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. 3 டைமென்ஷன்லேருந்து அடுத்து 2 டைமென்ஷன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கைரல் ஆட்டம்ஸ் இருக்கும். கைரல் ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கார்பனை சுற்றி டிஃப்ரெண்ட்டான குரூப் அரேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் கைரல் ஆட்டம்ஸ். சரிங்களா. அப்போ ஹைரல் ஆட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எல்லாமே கார்பன் இருக்கிறது தான் மீனிங். சரிங்களா. அப்போ ஸ்டார் மென்ஷன் பண்ணிக்கிறதுலாம் கார்பன் இருக்கிறது தான் மீனிங். அப்போ இந்த ஒரு ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பன் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கார்பனை சுற்றி பாருங்கள் 3 டிஃப்ரெண்ட்டான குரூப் அட்டாச் ஆகிருக்கு OH HCOH. அதனால தான் இதை ஹைரல் கார்பன். இந்த ஹைரல் கார்பன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் பேப்பரோட பிளேன்லேயே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஹரிசாண்டலாக மென்ஷன் பண்ணிருக்கு பார்த்தீங்களா ஹரிசாண்டல். சரிங்களா. கிடைமட்டமாக இருக்கிற லைன்ஸு. சரி. அந்த சப்ஸ்டியூட் ஆர் பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் த அப்சர்வர். நம்ம அப்சர்வ் பண்ணுற பார்த்தீங்கன்னா நமக்கு டுவோர்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் சப்ஸ்டியூடன்ட் இருக்குது பார்த்தீங்களா அது அவே ஃப்ரம் த அப்சர்வர். நம்ம உற்று நோக்கிறோம் பார்த்தீங்களா நமக்கு தொலைவில் இருக்குது அப்படிங்கிறாங்க.
சரிங்களா. அப்போ C1 C2 அப்போ 2 கார்பன் ஆட்டம் இருக்கும்போது ஒன்று வந்து ஃப்ரண்டில் இருக்கணும்னு பேக்கில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இதனால தான் இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி இந்த டாடாரிக் ஆசிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பன், ஒரு கார்பனை சுற்றி 3 டிஃப்ரெண்ட்டான குரூப் இருக்குது, அதனால் இது ஹைரல் கார்பன், அதனால் ஸ்டாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஒரு கார்பன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், டுவோர்ட்ஸ் நம்மளே நோக்கி இருக்குங்கிறாங்க. இன்னொரு கார்பன் ஆட்டம், இந்த செகண்ட் கார்பன் ஆட்டம் எப்படி இருக்குங்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அது நம்ம வந்து வெர்டிக்கலாக ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க சப்ஸ்டியூட் குரூப் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா, நமக்கு அவே ஃப்ரம் ரொம்ப தொலைவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. அடுத்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. இங்கேயும் அதே தான், 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. 2 கார்பன் ஆட்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஃப்ரண்டில் இருக்கும், இன்னொன்று வந்து பேக்கில் இருக்கும், மறைஞ்சிருக்கும். ஓகேங்களா. அப்போ அதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ அடுத்தடுத்த குரூப்பை கரெக்டாக இதில் ரெப்ரசென்ட் பண்ண முடியலை. சரிங்களா. அந்தளவுக்கு நமக்கு கிளாரிஃபையாக இல்லை இதில் அப்படிங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். அப்போ ஃபஸ்ட்டு கார்பன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், ஃப்ரண்டில் இருக்கும். சரிங்களா. செகண்ட் கார்பன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்கும், நம்ம பார்க்குறவங்களுக்கு மறைஞ்சிருக்கும். இந்த கார்பனுக்கு ஃபஸ்ட்டு கார்பனுக்கு பின்னாடி செகண்ட் கார்பன் இருக்கும், அது நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. சரிங்களா. இந்த சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது அந்தளவுக்கு கிளாரிஃபையாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the lower left hand carbon is considered leaning towards the front. லோயர் லெஃப்ட்டு, சரிங்களா, கீழே இருக்க கார்பன், இது வந்து ஃப்ரண்டில் இருக்க கார்பன், இந்த கார்பன், சரிங்களா, இது வந்து நம்மளை நோக்கி இருக்கும், நம்ம பார்த்த மாதிரி இருக்குங்கிறாங்க. அடுத்து மேலே இருக்கிறது, சரிங்களா, இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அந்தளவுக்கு கிளாரிஃபைவாக இல்லை இந்த ஸ்ட்ரக்சர். அடுத்து நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. அப்போ நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் சிம்பிள். இது ஃபஸ்ட்டு கார்பன், இங்கே ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது செகண்ட் கார்பன். சரிங்களா. அந்த பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பன் அப்படின்னு பார்க்கும்போது OH H CH2OH. சரிங்களா. செகண்ட் கார்பன் பின்னாடி ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணியிருக்காங்க. சரிங்க. அதில் CHO OH H. அப்போ ஃப்ரண்ட் கார்பன் இது, பேக் கார்பன் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்று. அப்போ எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிளோட ஆங்கிள் 120 டிகிரியில் இருக்குது ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும். ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே எப்படி ஆர்கானிக் மாலிகுலை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஐசோமெரிசம் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்டோட ஐசோமெரிசம் பார்க்க போகிறோம். சரிங்களா. அப்போ இந்த டேர்ம் ஐசோமெரிசம், சரிங்களா, யார் கொடுத்துருக்காங்க இந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சீலியஸ். சரிங்களா. இது ரெப்ரசன்ட்ஸ் 2 or more compounds with the same molecular formula but different structure and properties. Different structure and properties, physical, chemical or both. சரிங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க, சேம் மாலிகுலர் ஃபார்முலாவில் இருக்குங்கிறாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் கெமிக்கல் இல்லைனா ரெண்டுமே. ஒன்றா ஃபிசிக்கல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லைனா கெமிக்கல், இல்லைனா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறாங்க. சரிங்களா. அப்போ காம்பவுண்ட் எக்ஸிபிட்டிங் திஸ் ஐசோமெரிசம் ஆர் கால்டு ஐசோமர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் இந்த இடத்துல, டிஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், 2 ஐசோமெரிசம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். சரிங்களா. என்ன ரீசன், டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் பாண்ட் கனெக்டிவிட்டி ஆர் ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட். பாண்டு கனெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர் ஃபேசியல் அரேஞ்ச்மெண்ட், அதில் அரேஞ்சாக இருக்க ஆட்டம்ஸ் வந்து இடம் வந்து மாறி இருக்கும். சரிங்களா. அப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வித்தின் தர் மாலிகுல்ஸ். அப்போ அந்த அரேஞ்சாக இருக்க ஆட்டம்ஸ் வந்து வித்தின் த மாலிகுல்லையே சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இந்த ஐசோமெரிசத்தை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் கன்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம், செகண்ட் ஒன் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். சரிங்களா. அப்போ கன்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லாமே என்னது, பாண்டு கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. பாண்டு கனெக்டிவிட்டியில் டிஃபர் ஆகிருக்கும், ஆனால் சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், ஆனால் பாண்டு கனெக்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் கன்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ். அப்போ ஐசோமெரிசம்னா என்ன, சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஐசோமர்ஸு. அப்போ ஐசோமர்ஸ் அப்படின்னாவே என்ன, சேம் மாலிகுலர் ஃபார்முலா,
பார்க்கலாம். இதில் 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கன்ஸ்டிடியூஷனல் ஐசோமரிசம், another one ஸ்டீரியோ ஐசோமரிசம். அப்போ கன்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். என்னென்னா the formally structural isomers different in bond connectivity. பாண்டு கனெக்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை இன்னும் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஃபர்தராக பார்த்தீங்கன்னா செயின் ஐசோமரிசம், பொசிஷன், ஃபங்க்ஷனல், மெட்டாமர், டாட்டாமர், ரிங் செயின். அப்போ இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்கள், கன்ஸ்டிடியூஷன் ஐசோமர்ஸ்னால் ஃபார்மர்லி ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், பாண்டு கனெக்டிவிட்டியில் வேரி ஆகுதுங்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா this type of isomers have same molecular formula. molecular formula சேமாக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் in their bonding sequence. பாண்டு கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் ஆர் கன்ஸ்டிடியூஷனல் ஐசோமரிசம் ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின், பொசிஷன், ஃபங்க்ஷனல், மெட்டாமர், டாட்டாமர், ரிங் செயின். அப்போ கன்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ்னால் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் பாண்ட் கனெக்டிவிட்டி. ஓகே, அதை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செயின் ஆர் நியூக்ளியர் ஆர் ஸ்கெல்டல் ஐசோமர்சம். அப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க? டேரெக்டாக செயின் ஐசோமர்ஸ்னு கேட்கலாம், இல்லை நியூக்ளியர் ஐசோமர்ஸ்னு கேட்கலாம், இல்லை ஸ்கெல்டல் ஐசோமரிசம்னு கேட்கலாம். ஓகே, ரொம்ப எல்லாமே சிம்பிள் தான். மேலே ஹெட்டிங் வச்சு நம்மளால் கான்செப்ட் எழுதிடலாம். அப்போ செயின் அப்படின்னு பார்க்கும்போது செயினில் வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ the isomers differ in the way carbon atoms are bonded to each other. கார்பன் செயினில் வேரி ஆகிருக்கும். பாருங்கள், சேம் ஆள் N பென்டேன் 5 கார்பன் இருக்குது. N பென்டேனை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சாக எழுதலாம், இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி எழுதலாம். ஆனால் என்ன நடந்திருக்கு? கார்பன் செயினில் வேரி ஆகிருக்கு. அதனால தான் இதை செயின் ஐசோமெரிசம். மாலிகுலர் ஃபார்முலா சேம், செயினில் வேரியேஷன், அவ்வளோதான். எல்லாமே கார்பனோட வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. செகண்ட் ஒன் பொசிஷன் ஐசோமெரிசம். இதுவும் சிம்பிள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமெரிசம்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், ஆனால் டபுள் பாண்ட் அட்டாச் ஆகிருக்க பொசிஷன் மட்டும் வேரி ஆகிருக்கும். அதுதான் பொசிஷன் ஐசோமெரிசம். சரிங்களா? பாருங்கள், மாலிகுலர் ஃபார்முலா C5H10 பென்டோனின். இந்த டபுள் பாண்ட் ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் செகண்ட் கார்பனில். ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா சேம். அப்போ டபுள் பாண்ட் அட்டாச் ஆகிருக்க பொசிஷன் வேரி ஆகிருக்கு. அதனால தான் இதுக்கு பொசிஷன் ஐசோமெரிசம். ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா சேம். ஓகேங்களா? இதுலேயே 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேம் தான். டபுள் பாண்ட் அட்டாச் ஆகிருக்கிறது மட்டும் வேரி ஆகிருக்கும். இங்கே இடத்துல பாருங்கள், டபுள் பாண்டுன்னு சொல்லலாம், சப்ஸ்டியூட் குரூப்புன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் அட்டாச் ஆகிருக்க பொசிஷன் மட்டும் வேரி ஆகுது. பாருங்கள், இந்த Cl வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. இங்கே Cl செகண்ட் கார்பன், ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா 1. இப்போ பொசிஷன் வேரி ஆகிருக்கா? நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், C5H10O கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பு. சரிங்களா? இங்கே வந்து செகண்ட் கார்பன் அப்படின்னு கீட்டோன் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்டில் கீட்டோன் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? பொசிஷன் ஐசோமெரிசம். அடுத்து தேர்டு ஒன் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். அப்போ ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் ஃபங்க்ஷன் குரூப்பில் வேரியாக இருக்கும், ஆனால் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஃபங்க்ஷனல் குரூப்பு மட்டுமே வேரியாக இருக்கும், ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா சேம். ஃபார் எக்ஸாம்பிள் C3H6O ப்ரப்பனல். சரிங்களா? ஆல்டிகைடு ஃபங்க்ஷனல் குரூப் இந்த இடத்துல கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா சேம், ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப்பில் வேரியாக இருக்கா? அதனால தான் இது ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆசிட் வச்சு எஸ்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஆசிட் இருக்குது, இந்த இடத்துல எஸ்டர் இருக்குது, ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா சேம். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பு வேரியாக இருக்குது, மாலிகுலர் ஃபார்முலா சேம். அடுத்து ஃபோர்த்து ஒன் பாருங்கள், மெட்டாமெரிசம். அப்போ மெட்டாமெரிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க ரெண்டு சைடுமே, ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்க ரெண்டு சைடு கார்பன் செயினில் வேரியேஷன் இருக்கும், ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா சேம். ஓகேங்களா? C4H10O இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு கார்பன், இங்கே 3 கார்பன். இது ஃபங்க்ஷனல் குரூப்பு ஈத்தர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு டபுள் சைடு அட்டாச் ஆகிருக்க கார்பன் செயின் இங்கே 2, இங்கே 2. ஆனால் இங்கே இந்த ஆப்ஷனோட அட்டாச் ஆகிருக்க கார்பன் இங்கே 1, இங்கே 3. அப்போ இந்த மாதிரி கார்பன் செயினில் வேரியேஷன் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்க கார்பன் செயின் வேரியேஷன் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாமெரிசம். அதை சொல்லியிருக்காங்க. திஸ் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்.
சரிங்களா. arises due to the unequal distribution of carbon atom. unequal distribution of carbon atoms on either side of functional group. functional group attach ஆயிருக்க either side carbon செயினில் வந்து வேரியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெட்டாமெரிசம். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்க இந்த கார்பன் செயினில் வேரியேஷன், ஓகேங்களா, அந்த அல்கைல் குரூப்பில் வேரியேஷன் அப்படி இருந்துச்சுன்னா அது மெட்டாமெரிஸ். அடுத்து டாட்டாமெரிசம். டாட்டாமெரிசம் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் தான். இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு வந்து இந்த பாண்டு கனெக்டிவிட்டியில் வந்து வேரியேஷன் இருக்குது, அதுதான் டாட்டாமெரிஸ். தமிழில் சொன்னால் இயங்கு சமநிலைன்னு சொல்லுவோம், இயங்கிக்கிட்டே இருக்கும். அதில் டயர்டு சிஸ்டம் அப்படின்னா 2 ஆட்டம் பிட்வீனில் பாண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால தான் டயர்டு சிஸ்டம். பாருங்கள், இந்த சிஸ்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆசிலேட்ஸ் பிட்வீன் 2 டைரக்ட்லி லிங்க்டு பாலிவேலண்ட் ஆட்டம். பாலிவேலண்ட் அப்படின்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு. அந்த ஆட்டத்துக்கு பிட்வீனில் இந்த ஹைட்ரஜன் வந்து ஆசிலேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்கள் இங்கே வந்து ஹைட்ரஜன் சயனைடில் HCN இப்படி மென்ஷன் பண்ணலாம், ஏன்னா கார்பனோட வேலன்சி 4 சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஹைட்ரஜனோட வேலன்சி 3 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேங்களா, அப்போ இங்கே இது வந்து ஹைட்ரஜன் சயனைடு. வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஐசோசயனைடு. சரிங்களா, அப்போ என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இந்த ஃபஸ்ட்டு ஒன்னில் இந்த ஹைட்ரஜன் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, செகண்ட் ஒன்னில் இந்த ஹைட்ரஜன் நைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் என்ன சொல்கிறாங்க டயர்டு சிஸ்டம். அப்போ மாலிகுலர் ஃபார்முலா எல்லாமே ஒன்று தான். சரிங்களா, இது என்ன சொல்கிறாங்க டாட்டாமெரிசம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரையர்டு சிஸ்டம். ட்ரையர்டு சிஸ்டம் 3 ஆட்டத்துக்கு பிட்வீனில் நடக்கிறது. இங்கே வந்து 2 ஆட்டம் பிட்வீனில், இங்கே 3 ஆட்டம் பிட்வீனில் நடக்குது. சரிங்களா, அப்போ எப்படின்னு பார்க்கலாம். அசிட்டால்டிஹைடு. அப்போ அசிட்டால்டிஹைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டாங்க. CH3CHO தான் இந்த மாதிரி எலாபரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல அசிட்டால்டிஹைடில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு இந்த CH3 இருக்கும், இதை செப்பரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த பாண்டு உள்ளே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே வருது. ஓகேங்களா, இப்போ இந்த பாண்டு வெளியில் ஷிஃப்ட் ஆகுது. சரிங்க, இது வந்து கீட்டோ ஃபார்மு. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது கீட்டோ ஃபார்மில் இருக்குது. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஈனால் ஃபார்ம். கீட்டோன் அப்படின்னா கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் C டபுள் பாண்ட் O இருந்தால் கீட்டோன். சரிங்களா, இங்கே வந்து C டபுள் பாண்ட் O என்னவா மாறுது, COH மாறுது. அப்போ OHனா OLன்னு முடிக்கணும், ஈனால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து ட்ரேஸ் அமௌண்ட்டு தான் இருக்கும், இதுதான் ஹை அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க 3 ஆட்டம் பிட்வீன். அப்போ எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இந்த கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் இந்த ஆக்சிஜன் ஆட்டம். இந்த 3 இதுக்கு பிட்வீனில் இந்த ஹைட்ரஜன் ஆசிலேஷன் இருக்கனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையர்டு சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. நைட்ரோ அசிடாட்டாமெரிசம். நைட்ரோ அசிடாட்டோமெரிசம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம், சரிங்களா, இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். அப்போ நைட்ரோ ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சிஜன் இங்கே வந்துடுது. ஓகேங்களா, அப்போ இது என்ன சொல்கிறாங்க நைட்ரோ அசிடாட்டாமெரிசம். இந்த மாதிரி இன்டர் கன்வெர்ட்டபிள் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டால் திரும்ப பழைய ஸ்டேஜுக்கு வரும் அப்படிங்கிற மீனிங். அப்போ இன்டர் கன்வெர்ட்டபிள் ஆகிட்டே இருக்குது, அதனால் இது வந்து ஒரு டாட்டாமெரிசம் இயக்க சமநிலைங்கிறாங்க. எத்தனை ஆட்டத்துக்கு பிட்வீனில் அதை பேஸ் பண்ணி டயர்ட் சிஸ்டம், ட்ரையர்ட் சிஸ்டம். அடுத்து எஃப் பாருங்கள், ரிங் செயின் ஐசோமெரிசம். ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா சேம். அப்போ ரிங் செயின் ஒன்று அலிஃபேட்டிக்காக இருக்குது, இல்லை சைக்ளிக்காக இருக்குது, செயின் ஃபார் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் காம்பவுண்ட் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாண்டிங் ஆஃப் கார்பன் ஆட்டம். சரிங்களா, டு ஃபார்ம் ஓப்பன் செயின் அண்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். அந்த பாண்டு கனெக்டிவிட்டி ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, ஒன்றா ஓப்பன் செயினாக இருக்குது, இல்லை ரிங் ஃபார்மில் இருக்குது, ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா சேம். அதனால தான் ரிங் செயின் ஐசோமெரிசம் அப்படிங்கிறோம். ஓகே, அப்போ இதில் ஒவ்வொரு ஐசோமெரிசம் என்ன, சரிங்களா, அந்த ஹெட்டிங் வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். செயின் ஐசோமெரிசம் ஃபஸ்ட்டு பார்த்தோம். சரிங்களா, செயின் ஐசோமெரிசம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான், ஆனால் அந்த செயினில் கார்பனோட செயினில் வேரியாக இருக்கும். ஓகேங்களா, செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பொசிஷன் ஐசோமெரிசம். செகண்ட் ஒன் பொசிஷன் அப்படின்னா டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், இல்லை அப்படின்னா சப்ஸ்டியூட் குரூப்பு, இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்பு அட்டாச் ஆகிருக்க பொசிஷன் வேரி ஆகிருக்கும், ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா சேம். ஓகேங்களா. அடுத்து ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மாலிகுலர் ஃபார்முலா சேம், ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப்பில் வேரி ஆகிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், ஆனால் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட டபுள் சைடு அட்டாச் ஆகிருக்கும் கார்பன் செயினில் வேரியேஷன் இருக்கும், அது மெட்டாமெரிசம். ஓகேங்களா. அடுத்து டாட்டாமெரிசம் அப்படின்னா என்னது இன்டர் கன்வெர்ட்டபிளாக இருக்கும், ஆசிலேஷன்லேயே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அது எங்கே சமநிலைன்னு சொல்லுவோம், இயங்கிக்கிட்டே இருக்கும். சரி, அதில் டயர்ட் ட்ரையர்ட் பார்த்தோம். அடுத்து ரிங் செயின் ஐசோமெரிசம். ரிங் செயின் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான், ஒன்று அலிஃபேட்டிக்காக இருக்குன்னா லிங்க் ஃபார்மில் கனெக்ட் ஆகிருக்கும், அதுதான் ரிங் செயின் ஐசோமெரிசம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெரிஸில் 2 டைப்பு. ஒன்று வந்து கன்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம், பாண்டு கனெக்டிவிட்டி இதில் வேரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஓகேங்களா. அப்போ ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசோமர்ஸ் விச் ஹேவ் சேம் பாண்டு கனெக்டிவிட்டி சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. அங்கே பாண்டு கனெக்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். இங்கே ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா பாண்டு கனெக்டிவிட்டி சேமாக இருக்கும், ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஆட்டம் இன் ஸ்பேஸ். சரிங்களா. குரூப் ஆஃப் ஆட்டம் அரேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஸ்பேஸ் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த இடம் மட்டும் மாறுபட்டிருக்கும். இப்போ கார்பன் 1ல் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா. அது அட்டாச் ஆகிருக்க இடம் மட்டும் வேறுபட்டிருக்கும். ஓகேங்களா. அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்க மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், நேச்சுரல் சிந்தசிஸ் அண்டு ட்ரக் சிந்தசிஸ், இதில் எல்லாமே நிறைய ஸ்டீரியோ ஐசோமெரிசம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தில் ஃபஸ்ட்டு ஒன் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப் ஃபார் ஆட்டம்ஸ் அரவுண்ட் எ ரிஜிட் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் டபுள் பாண்ட். அதாவது டபுள் பாண்ட் அட்டாச் ஆகிருக்க இந்த ரிஜிடாக இருக்க அந்த காம்பவுண்டில் அந்த குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்பன் பிட்வீனில் டபுள் பாண்டு. சரிங்களா. இப்போ பாண்டு கனெக்டிவிட்டி ஹைட்ரஜன் CH3, இங்கே ஹைட்ரஜன் CH3. அடுத்து இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு பாருங்கள், பாண்டு கனெக்டிவிட்டியெல்லாம் சேமாக தான் இருக்குது, ஆனால் என்ன மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அரேஞ்ச் ஆகிருக்கு குரூப் ஆஃப் ஆட்டம் அதோட ஸ்பேஸ் வந்து மாறி இருக்குது. சரிங்களா. இங்கே CH3H இருக்குது, இங்கே CH3H இருக்குது, ஆனால் இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் இந்த CH3 இங்கே வந்து சேம் சைடில் இருக்குது, 1ல் 2ல் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டீரியோ ஐசோமெரிசம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்பயுமே கார்பன் சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா இந்த ரொட்டேட் பண்ணும்போது ஈஸியாக ரொட்டேட் ஆகும். இதுவே கார்பன் டபுள் பாண்ட் இருந்தால் ரொட்டேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அப்போ இந்த இடத்துல சிக்மா பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு, பை பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அப்போ இங்கே புதுசாக நீங்கள் படிக்க போகிறது சிஸ் ட்ரான்ஸ். அப்போ சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி சிமிலர் குரூப் வந்து ஒரே சைடு அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது நேம் சிஸ்ஸு. சரிங்களா. ஒரே மாதிரியான குரூப் வந்து ஆப்போசிட் சைடில் அட்டாச் ஆகிருச்சுன்னா அதுக்கு நேமு ட்ரான்ஸு. சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க கம்பல்சரி. ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 பியூட்டின்ங்கிறாங்க. அப்போ டபுள் பாண்ட் ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்குது, அதனால் ENE 4 கார்பன் இருக்குது, அதனால் பியூட்டு. சரிங்களா. எத்தனாவது கார்பனில் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது, 1 2 செகண்ட் கார்பனில், அதனால் 2 பியூட்டின் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. மறுபடியும் தெரிஞ்சுக்கிங்கன்னா சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான குரூப்பு சேம் சைடு அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேமு சிஸ்ஸு. ஒரே மாதிரியான குரூப் வந்து ஆப்போசிட்டில் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேமு ட்ரான்ஸு. சரிங்களா. அப்போ சிக்மா பாண்ட் பை பாண்ட் இதில் இருக்குது. ஓகேங்களா.
சரிங்களா. இந்த இடத்துல சிஸ் ஐசோமரை என்னவா கன்வெர்ட் பண்ணலாம், டிரான்ஸ் ஐசோமரா. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், சிஸ்ஸை டிரான்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஹீட் பண்ணணும் ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணணும், இல்லைன்னா லைட்டை அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா. அப்போ நமக்கு ஹீட் சப்ளை பண்ணும்போது இந்த எனர்ஜி 62 kcal/mol, அவ்வளோ எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணணும். ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டு பிரேக் ஆகி நமக்கு சிங்கிள் பாண்டாக கிடைக்குது, சிக்மா பாண்டாக கிடைக்குது. அதனால் ரொட்டேஷன் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் பிடியில் டபுள் பாண்ட், ஒன்று சிக்மா ஒன்று பை. டபுள் பாண்டாக இருக்கும்போது ரொட்டேஷன் கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டு. அதனால் சிங்கிள் பாண்டாக மாற்றணும். என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். அப்போ ஹீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு பிரேக்கப் உடைஞ்சிருது. அப்போ ஒரு பாண்டு உடஞ்சிருது, ஒரு பாண்டு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த பாண்டு இருக்கிறதுனால ஈஸியாக ரொட்டேஷன் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாண்டு உடஞ்சிருச்சு, இப்போ சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. சரிங்களா. நான் ஹீட் பண்ணி உடச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், கூல் பண்ணுறோம். அப்போ கூல் பண்ணும்போது இந்த பை பாண்ட் மறுபடியும் ரீஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா. அப்போ ரீஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜே வந்துடுது. பாருங்கள் இந்த இடத்துல இங்கேயும் சிஹெச் தான் வரும், மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிஸ் ஐசோமெர்ஸை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன சொன்னேன், ஒரு பாண்டு பிரேக் ஆகுதுங்கிறேன், பை பாண்டு உடையும். ஏன்னா அதுதான் வீக்கு, லேட்டரல் ஓவர்லேப் நடக்கும், உடஞ்சது அப்படின்னா நமக்கு தனித்தனியாக எலக்ட்ரானாக பிரிஞ்சிருது. ஒரு பாண்டு உடஞ்சிது அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கும், அதனால் இதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 2 எலக்ட்ரானும் ஒன்று வந்து அப்போர்ட் டைரக்ஷன், ஒன்று டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் பண்ணுறோம். கூல் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த உடஞ்ச அந்த பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரீஃபார்ம் ஆகுது. உடஞ்ச பாண்ட் அப்படிங்கிறது ரீஃபார்ம், திரும்ப நமக்கு அதுவே ஃபார்ம் ஆகுது, பை பாண்டாக நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே என்ன எலக்ட்ரான், பை எலக்ட்ரான். சரிங்களா. அப்போ கூல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ் ஐசோமர் கிடைச்சிருது. சரிங்களா. இதிலிருந்து நம்ம கூல் பண்ணோம், இன்னும் கூல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஐசோமர் சிஸ் ஐசோமராகவும் நமக்கு கிடைக்குது. அப்போ இதில் வந்து எந்த ஐசோமர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஐசோமர் தான் மோர் ஸ்டேபிள். என்ன ரீசன் அப்படின்னா, சிஸ் ஐசோமரத்தை கம்பேர் பண்ணும்போது டிரான்ஸ் ஐசோமர் தான் மோர் ஸ்டேபிள். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ் ஐசோமரத்தில் அட்டாச் ஆகிருக்க சேம் பல்கி குரூப்பு சேம் சைடு இருக்குது. அதனால் சேம் சைடு இருக்கும்போது மோதிக்கு ஒன்றோட ஒன்று ரிப்பல்ஷன் நடக்கும். சரிங்களா. அந்த இதில் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸு, கொள்ளிட விளைவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் உருவாகும். ஓகேங்களா. இதுவே டிரான்ஸ் ஐசோமரத்தில் பல்கி குரூப் ஆப்போசிட் தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு ரிப்பல்ஷன் எதுவுமே இருக்காது. அதனால் இது ஸ்டேபிள் டிரான்ஸு, இது வந்து அன்ஸ்டேபிள். என்ன ரீசன் அப்படின்னா பல்கி குரூப் சேம் சைடு இருக்குது. சரிங்களா. டிரான்ஸில் ஆப்போசிட் இருக்குது. அதனால் நமக்கு வந்து சிஸ்ஸில் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரிப்பல்ஷிவ் ஃபோர்ஸ் இருக்குது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஒன்றோட ஒன்று மோதிக்குது. சரிங்களா. ஆனால் டிரான்ஸில் ஆப்போசிட் சைடில் இருக்கனால சரிங்களா அந்த இடத்துல ரிப்பல்ஷன் கிடையாது. அதனால் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சைம்ஸ் அண்ட் அசோ காம்பவுண்ட்ஸ். இப்போ கார்பன் பிட்வீனில் இருக்க மல்டிபிள் பாண்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். சரிங்களா. இப்போ கார்பன் அதே சேம் ஆட்டம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஆட்டத்துக்கூட டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். சரிங்களா. இப்போ கார்பன் டபுள் பாண்டு யூஸ் பண்ணும்போது தான் சிஸ் டிரான்சிஷன் மென்ஷன் பண்ணுறோம். கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்டாக இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னு ஆன்டி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், இங்கே கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் OH சேம் சைடில் இருந்துச்சுன்னா அது சிஸ்ஸு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இதுவே கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் OH வந்து ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா அது ஆன்டி டிரான்ஸ் ஐசோமெரிசம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட், ஆக்சைம்ஸ் அண்ட் அசோ காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஐசோமெரிசம் என்னென்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். அடுத்த ஐசோமெரிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். அப்போ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனை பேஸ் பண்ணி
எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ ரொட்டேஷன் பேஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, சேம் ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும், ஆனால் டிஃபர் ஒன்லி இன் த ரொட்டேஷன் ஆஃப் பிளான் ஆஃப் போலரைஸ்டு லைட்டு. இதுதான் என்ன சொல்கிறாங்க, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். அந்த ஃபினோமெனான் இஸ் நவுன் as ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். என்ன சொல்கிறாங்க, மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், சரிங்களா, சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும், ஆனால் லைட் ரொட்டேட் பண்ணுறதுல மட்டும் வேரியாக இருக்குங்கிறாங்க. அதுதான் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த என்ன சொல்லியிருக்காங்க, போலரைஸ்டு லைட்டு. இந்த போலரைஸ்டு லைட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஆர்டினரி லைட் எடுத்துக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஆர்டினரி லைட் அப்படிங்கிறது எல்லா டைரக்ஷன்லேயுமே பாஸ் ஆகும். இது வந்து ஆர்டினரி லைட்டு. எப்படி வந்து பிளான் போலரைஸ்டு லைட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதை வந்து நான் நிக்கல் ப்ரிஸத்து மேலே பாஸ் பண்ணுறேன். இப்போ பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் போலரைஸ்டு லைட் வந்து கிடைக்குது, சரிங்களா. இது வந்து இந்த ஆர்டினரி லைட் வந்து வைப்ரேட்டிங் இன் ஆல் பிளான்ஸ், எல்லா சைட்லேயும் வைப்ரேட் ஆகும். ஆனால் இந்த நிக்கல் ப்ரிஸத்து மேலே பாஸ் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஒரு லைட்டு பார்த்திங்களா, அதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் போலரைஸ்டு லைட்டு. இது வைப்ரேஷன் இன் ஒன்லி ஒன் பிளானில் தான் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகுங்கிறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் பிளான் போலரைஸ்டு லைட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம், குளுக்கோஸு, சரிங்களா. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டை பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, ரொட்டேட் பண்ணுது, சரிங்களா. அப்போ ரொட்டேட் பண்ணுறதுனால இதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க, சரிங்களா. அப்போ என்னென்ன டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிளாக் வைஸ், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனை ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், சிம்பிள் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அப்படிமோ, சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா. இது வந்து லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிளாக் வைஸ் அப்படின்னா டெக்ஸ்டோ டி ப்ளஸ்ஸு, ஆன்டி கிளாக் வைஸ்னால் எல்லுங்கிற சிம்பிளால் மென்ஷன் பண்ணுவோம், லீவோ ரொட்டேட்டரி அப்படிமோ, ஓகேங்களா. சைன் பார்த்துக்குங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் எனன்ஷியோமர் அண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ எனன்ஷியோமர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து லைட்டை ரொட்டேட் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனன்ஷியோமர் அப்படின்னா ஒரு கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கும், 4 டிஃப்ரெண்ட் குரூப்பு, ஏபி சென்டரில் கார்பன் வச்சுருக்கோம், டிஇ டிஃப்ரெண்ட்டான குரூப் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஒரு கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்பன் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும், லைட் என்ன பண்ணும், ரொட்டேட் பண்ணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு கம்பல்சரி அந்த கார்பன் அப்படிங்கிறது கைரல் கார்பனாக இருக்கணும். கைரல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, ஒரு கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்பு, அதனால தான் ஆஸ்ட்ரிக்ஸ் இந்த ஸ்டார் சிம்பிளை மென்ஷன் பண்ணுறாங்க, சரிங்களா. அடுத்த பாயிண்ட்டு நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கணும், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க, எனன்ஷியோமர் அப்படிங்கிறாங்க. ஐசோமர்ஸ் விச் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ், சரிங்களா, இஸ் கால்டு எனன்ஷியோமர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது, கண்டிப்பாக இது ஒரு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜாக இருக்கணும், இதனுடைய இது வந்து இந்த இடத்துல மிரர் இமேஜாக தெரியணும், சரிங்களா. அடுத்து நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னா என்னென்னா ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு எடுத்து வச்சிங்கன்னா பாருங்கள் ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகாது, அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் சூப்பர் இம்போசிபிள். இப்போ இது ஸ்ட்ரக்சர் 1 ஸ்ட்ரக்சர் 2, இந்த 2 அப்படியே எடுத்து நான் 1 மேலே வச்சேன் அப்படின்னா ஒன்று மேற்பொருந்தாது, சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும், லைட்டை ரொட்டேட் பண்ணும், சரிங்களா. லைட்டை என்ன பண்ணும், ரொட்டேட் பண்ணும், சரிங்களா. அப்போ இந்த கண்டிஷன்லாம் பார்த்துங்க, ஒரு காம்பவுண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி லைட்டை ரொட்டேட் பண்ணோம்னா இத்தனை கண்டிஷன் இருக்குது. கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும்,
ஓகேங்களா. மிரர் இமேஜாக இருக்கணும், நான் சூப்பர் இம்போசபிளாக இருக்கணும். சரிங்களா. அது அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி எனன்ஷியோமர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அப்போ கார்பன் அப்படிங்கிறது கைரல் கார்பனாக இருக்கணும். கைரல் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. கைரல் கார்பன்னு சொல்லலாம், அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம்னு சொல்லலாம். சிமெட்ரி அப்படின்னா கார்பனை சுற்றி ஒரே மாதிரியே இருக்கிறது, அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டமாக இருக்கணும். அப்போ இந்த கண்டிஷன்ஸை பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி டிங்கிற சிம்பிளால் மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நடந்துச்சுன்னா அது லீவோ ரொட்டேட்டரி எல்லு, சைன் வந்து நெகட்டிவ் சைன், டெக்ஸ்ட்ரோனா பாசிட்டிவ். ஆனால் மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்போ கண்டிஷன் ஃபார் எனன்ஷியோமர் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னா கார்பன் ஆட்டம் whose tetravalency is satisfied by 4 different substituents atoms or group is called asymmetric carbon or chiral carbon. நம்ம சொன்னதாக்கா ஒரு காம்பவுண்ட் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்குன்னா கண்டிஷன் கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும், அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டமாக இருக்கணும், கைரல் கார்பனாக இருக்கணுங்கிறாங்க. அதுதான் ஆஸ்ட்ரிக்ஸ் கார்பன் மேலே ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்க. மாலிகுல் ப்ராசஸிங் கைரல் கார்பன் ஆட்டம் நான் சூப்பர் இம்பாசிபிள் டு இட்ஸ் ஓன் மிரர் இமேஜாக இருக்கணும். ஓகேங்களா. அந்த கைரல் மாலிகுல் ஆர் அசிமெட்ரிக் அது என்ன சொல்கிறாங்க, கைராலிட்டி ஆர் டிசிமெட்ரி அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாமே கண்டிஷன். இப்போ இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னால் நமக்கு என்னென்னு தெரியுது, லைட்டை ரொட்டேட் பண்ணும். ஆப்டிக்கல் ஐசோம் சேம் மாலிகுலர் ஃபார்முலா நான் லைட்டை ரொட்டேட் பண்ணும். லைட்டை ரொட்டேட் பண்ணால் கண்டிஷன் ஒரு பிளான் போலரைஸ்டு லைட்டை இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் மேலே பாஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை ரொட்டேட் பண்ணோம். ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி ப்ளஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னால் லீவோ ரொட்டேட்டரி மைனஸ் சைன். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிஷன் என்னென்ன ரொட்டேட் பண்ணுறதுக்கு, கைரல் கார்பனாக இருக்கணும், கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆகிருக்கணும், நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கணும். ஓகேங்களா. அப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் டிடக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டிடக்ஷன் பண்ணுறது தான் டிடக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஆர்கானிக் காம்பவுண்டு. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும், ஆர்கானிக் காம்பவுண்ட்னாவே கம்பல்சரி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும். ஓகேங்களா. இதோட அடிஷனாக நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன், பாஸ்பரஸ், மெட்டல்ஸ் லைக் லித்தியம், மெக்னீஷியம், ஜிங்க் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆர்கானிக் மெட்டலோ காம்பவுண்ட்ஸு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி நேமிங் கொடுக்குறது ரூட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஓகேங்களா. எப்படிலாம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அடுத்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் என்னென்ன எலமெண்ட் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. என்னென்ன எலமெண்ட் இப்போ பார்க்க போகிறது டிடக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த டாப்பிக்கில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன், ஒவ்வொன்றும் எவ்வளோ பர்சன்டேஜ். ஆனால் இப்போ என்னென்ன எலமெண்ட்டுன்னு பார்ப்போம். அடுத்த டாப்பிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், அடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ். ஓகேங்களா. அப்போ நார்மலாக ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டனாவே கம்பல்சரி நமக்கு என்ன இருக்கும், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கம்பல்சரி இருக்கும். அதுக்கூட அடிஷனாக பாஸ்பரஸ், ஹாலஜன், சல்ஃபர், லித்தியம், மெக்னீஷியம், ஜிங்க் இதெல்லாமே ஆர்கானிக் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ டிடக்ஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எப்படி வந்து கார்பன், ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. அப்போ நார்மலாக ஆர்கானிக் காம்பவுண்ட்னாவே இதெல்லாமே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இந்த கார்பன் டெட்ராக்ளோரைட், கார்பன் டைசல்ஃபேட் CS2 இதில் மட்டும் ஹைட்ரஜன் இருக்காதுங்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே இந்த கீழே இருக்க டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும், அதாவது டிடெக்ட் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் காப்பர் ஆக்சைடு டெஸ்ட்டு. காப்பர் ஆக்சைடு டெஸ்ட்டு. அப்போ காப்பர் ஆக்சைடு டெஸ்ட்டு, காப்பர் ஆக்சைடு யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்டு பண்ணுறாங்க. சரிங்களா. அப்போ இது எதுக்காக, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அப்பரேட்டஸு, இந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா லைம் வாட்டர். சரிங்களா.
இந்த இந்த டியூப்பில் இந்த சென்டரில் இந்த டியூப்பில் காப்பர் சல்ஃபேட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. காப்பர் சல்ஃபேட்டு சரிங்களா. அன்ஹைட்ரேட்ஸ் காப்பர் சல்ஃபேட் ஒயிட் கலரில் இருக்கும். அது கூட வாட்டர் சேர்ந்தால் மட்டும்தான் ப்ளூ கலர் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. இங்கே என்ன ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, இது வந்து ஹீட் கொடுக்குறாங்க. இங்கே என்ன ஃபில் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ளஸ் காப்பர். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹீட் கொடுக்கும்போது இந்த ஆர்கானிக் காம்பவுண்டே கம்பல்சரி கார்பன் இருக்கும். ஓகேங்களா. அந்த கார்பன் காப்பர் ஆக்சைடு, என்ன காப்பர் ஆக்சைடு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. காப்பர் ஆக்சைடு கூட சேர்ந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. கார்பன் டை ஆக்சைடாகவும் காப்பராகவும் கிடைக்குது. சரிங்களா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் நமக்கு ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கார்பன் இருந்துச்சு அப்படின்னா இந்த காப்பர் ஆக்சைடோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக வருது. ஓகேங்களா. ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா இந்த காப்பர் ஆக்சைடு கூட ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டராக வெளியில் வருது. சரிங்களா. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வருது, வாட்டர் வருது. இது ரெண்டையுமே வச்சு நம்ம இதில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த அப்பராட்டஸில் நான் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறேன். என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆர்கானிக் காம்பவுண்டு ப்ளஸ் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன பண்ணுறாங்க, ஆர்கானிக் சப்ஸ்டான்ஸை மிக்ஸ்டு வித் 3 times வெயிட் ஆஃப் ட்ரை காப்பர் ஆக்சைடு இதோடு சேர்ந்து நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி என்ன பண்ணியிருக்கோம், அந்த டியூப்பில் நம்ம எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்க கார்பன் இந்த காப்பர் ஆக்சைடு கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வருது. 2 moles ஆஃப் காப்பர் நமக்கு தனியாக கிடைக்குது. அப்போ இந்த வெளியில் வர அந்த கார்பன் டை ஆக்சைடு நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல கடைசியாக அந்த டியூப்பில் லைம் வாட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இந்த லைம் வாட்டரில் அந்த கார்பன் டை ஆக்சைடு வரும்போது சரிங்களா, நமக்கு வந்து இந்த லைம் வாட்டர் அப்படிங்கிறது நல்லா திக் கலரில் என்ன கிடைக்குது, கேஸ் பாஸ் பண்ணும்போது நல்லா திக்காக கிடைக்குது. சுண்ணாம்பு நீர், தெளிந்த சுண்ணாம்பு நீரை வைக்கிறோம் சரிங்களா. இதில் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணுறோன்னு நல்லா நமக்கு பால் மில்கி லைமாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இன்சைடில் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து இந்த மாதிரி ஒரு டியூப்பில் காப்பர் சல்ஃபேட் வச்சுருக்கோன்னு சொன்னேன். அப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் ஹைட்ரஜன் இருக்கனால சரிங்களா, அந்த உள்ளே இருக்க அந்த காப்பர் ஆக்சைடில் இருக்க ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டராக நமக்கு வெளியில் வருது. அப்போ இந்த வாட்டராக வெளியில் வரும்போது இந்த காப்பர் ஆக்சைடு, அன்ஹைட்ரேட்ஸ் காப்பர் ஆக்சைடு, காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதுவே வாட்டர் இது கூட நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறுது. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் இருக்குது, கார்பன் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். இந்த காப்பர் ஆக்சைடு டெஸ்ட் அப்படிங்கிறது கார்பன் ஹைட்ரஜனுக்கான டெஸ்ட்டு சரிங்களா. அப்போ காப்பர் ஆக்சைடு யூஸ் பண்ணி கார்பன் ஹைட்ரஜனை டிடெக்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரியே மற்ற எலமெண்ட் நைட்ரஜன், சல்ஃபர் சரிங்களா, இந்த லெட்டு சரி, இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்டு நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது காப்பர் ஆக்சைடு டெஸ்ட்டு. அப்போ என்ன சொல்லியிருக்கோம், இந்த டிடெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் மெயினாக ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்தோம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மெயினாக இருக்கும் அதில் சரிங்களா. ரிமைனிங் இருக்க எலமெண்ட்டை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கார்பன் ஹைட்ரஜனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு தான் காப்பர் ஆக்சைடு டெஸ்ட்டு. அப்போ காப்பர் ஆக்சைடு டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஆர்கானிக் சப்ஸ்டான்ஸ் எடுத்துக்கிட்டோம், அது கூட காப்பர் ஆக்சைடு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி இந்த மிக்சரை அந்த டியூப்பில் எடுத்துக்கணும். ஹீட்டிங் கொடுக்கும்போது அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்க கார்பன் அந்த ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக நம்ம கீழே அந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னரில் என்ன ஃபில் பண்ணி வச்சுருந்தோம், லைம் வாட்டர், அந்த தெளிந்த சுண்ணாம்பு நீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் போல் மாறுது, மில்கியாக மாறுது. அப்போ என்ன ரீசன், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்தனால. அப்போ அதில் என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து அந்த டியூப்பில் காப்பர் சல்ஃபேட்டு அப்படிங்கிறது அன்ஹைட்ரேட்ஸ் காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது கலர்லெஸ்ஸாக இருக்கும். அந்த கலர்லெஸ்ஸாக இருக்கிறது என்னவா மாறுது, ப்ளூ கலரில் மாறுது. எதனால் மாறுது, எப்பயுமே காப்பர் சல்ஃபேட் வாட்டர் மாலிகுல் கூட சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன மாறும், ப்ளூ கலரில் மாறும். அப்போ கம்பல்சரி உள்ள ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ரிமைனிங் எலமெண்ட்டை டிடெக்ஷன் பண்ணி அதுக்கு என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.